ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம கவினா கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு புது டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்பர் அனாலஜி அப்படின்னு பார்க்க போகிறோம். அனாலஜி அப்படின்னாலே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அனாலஜிலேயே நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கேட்பாங்க, இல்லாட்டி வேர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க, நம்பரை வச்சும் கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, நம்பர் அனாலஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அனாலஜி அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஷினோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஷினில் A:Bன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷனேட் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு, அதாவது ரேஷியோவே 2 தடவை வச்சுட்டு C:Dன்னு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதே ரிலேஷனை சிக்கும் டிக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துல கொஷின் மார்க் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கான ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். எதனால் அது ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறோன்றது புரியுதா? ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சிக்கும் டிக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல கொஷின் மார்க் இருந்தது, இந்த இடத்துல கொஷின் மார்க் இருந்தது அப்படின்னா சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து நம்ம ஏக்கும் பிக்கும் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? இப்படி தான் கொஷின் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அனாலஜியில் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னா, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களா இல்லை சப்ராக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களான்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த டைப் ஒன்று நம்ம இன்றைக்கி தரவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, கொஷின் மாடல் A:Bன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனேட் சிம்பிள், அதாவது ரேஷியோவே 2 டைம்ஸ் வச்சுட்டு இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு C:Dங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் ஃபார்மேட்டை பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குன்னா அது அனாலஜி பற்றின கொஷின் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிற ஒரு டைப்பையும் அப்ளை பண்ணி பார்த்து ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் எழுத வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ வாங்க இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போது 38 கொடுத்துருக்காங்க, 38க்கு அப்புறம் 26 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 124 கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 38லேருந்து 26 வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போது இதே இங்கே என்ன குறைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா அதையே நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் எடுத்துடலாமா? வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ 38லேருந்து எனக்கு 26ன்றது நம்பர் குறைஞ்சிருக்கு. அப்போது கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணியிருக்கணும். எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 12 மைனஸ் ஆகிருக்கு. சரியா? நான் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 12 கிடைக்குது. அதையே கொண்டு வந்து நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல 124 கொடுத்துருக்காங்க. 124லேருந்து நான் 12 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 112 கிடைக்குது. அப்போது அந்த 112 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வந்தோன்றது? கொஷினை பார்க்குறோம், எப்படி அந்த நம்பர் ப்ரொசீட் ஆகிருக்குன்றதை பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ தான் ரீசனிங். அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க. இந்த சம் பாருங்கள். 48:46 ப்ரொபோர்ஷனேட் 4:what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே சொல்லிடலாம், 48லேருந்து 46 குறைஞ்சிருக்கு. அப்போது கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணியிருக்கணும். இங்கேயும் நம்ம இங்கே எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி இங்கேயும் அதை அப்படியே அப்ளை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். பென் பேப்பர் எல்லாமே நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும். 48லேருந்து 2 கம்மியாக இருக்குது. அப்போது இதையே கொண்டு வந்து இங்கேயே அப்ளை பண்ணோன்னா 4லேருந்து 2 குறைச்சி நம்ம என்ன பண்ணலாம்? 2 அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A 2ன்றது நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சீரீஸை பார்க்கும்போது அடிஷனாக சப்ராக்ஷனான்றது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இதே சம்மில் 46 அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 48 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டும் இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 46க்கு அப்புறம் 48 வருதுன்னா முதல் நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் கூடி இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடிஷனில் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சு சம் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்த சம் பாருங்கள்.
இப்போது நம்ம பார்த்த 2 சம்முமே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் கம்மியாக இருந்தது. அப்போது நம்ம சப்ராக்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் 65ன்னு இருக்குது, அடுத்த நம்பர் 98ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் வந்து கூட தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளஸ் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம சம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இங்கே எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாமா? 65லேருந்து 98 வரதுக்கு 33 ஆட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 361லையும் 33 ஆட் பண்ணும்போது எனக்கு 394ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் எனக்கான சரியான ஆன்சர். என்ன பண்ணுறோன்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் முடிவுக்கு வந்துடுவேன். எவ்வளோ ப்ளஸ் ஆகிருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையே இந்த பக்கமும் கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஷின் மார்க்குக்கான ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்த சம் பாருங்கள். நான் சம் கொஷின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஷின் மார்க் இந்த இடத்துலையும் வரலாம் அப்படின்னு. அப்போது 62 ஏதோ ஒரு நம்பரால் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி அதையே இங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கான்செப்ட் படி நம்ம என்ன பார்ப்போம்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலேருந்து இது வந்து நம்மளுக்கு 10 கம்மியாக இருக்குது. அப்போது இதிலேருந்து இது 10 கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போடுவோம். சரியா? அப்படி போடும்போது நம்மளுக்கு 52ன்னு வருது. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் எதுலேயுமே நம்மளுக்கு 52வே கிடையாது. 23, 9, 43, 51 தான் கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே 52வே கிடையாது. அப்போது எப்படி இந்த சம்மை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யோசித்த இந்த கான்செப்ட் வந்து தப்பு. இந்த ரிலேஷன் வந்து இவங்க பண்ணியிருக்க ரிலேஷன் இந்த ரிலேஷன் கிடையாது, வேறு ஏதோ கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது அடிஷன் சப்ராக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அடிஷன் சப்ராக்ஷன் டைப்லேயே இதை வேறு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா இதுக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறத விட இங்கே அடிஷன் சப்ராக்ஷனில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்பருக்கும் ரிலேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வரலங்கிற பட்சத்தில் நம்பருக்குள்ளேயே நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணி அதில் நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். சரியா? அதான் நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே 4 + 4 எனக்கு 18 கிடைக்குது. இங்கே 4 + 3 எனக்கு 7ன்னு கிடைக்குது. இதையே கொண்டு வந்து நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். 6 + 2 எனக்கு 8ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 8 7ன்னு இருக்குது. இங்கே 8 7ன்னு தான் இருக்கணும். அப்போ எனக்கு 7ஓட ஆட் பண்ணால் 7ன்னு வர ஒரு நம்பர் தான் எனக்கு ஆன்சராக இருக்கணும். 23 ஆட் பண்ணால் எனக்கு 5ன்னு வரும். அது எனக்கு ஆன்சராக வராது. இங்கே 9 தான் இருக்குது. அப்போ அது எனக்கு ஆன்சராக வராது. இங்கே 4 + 3 போட்டேன்னா எனக்கு 7 வரும். அதனால் கன்ஃபார்மாக இதுதான் எனக்கு ஆன்சராக வரும். இங்கே 5 + 1 போட்டேன்னா எனக்கு 6ன்னு வரும். அப்போ இதுவும் எனக்கு ஆன்சராக வராது. அப்போது கன்ஃபார்மாக நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எனக்கு 43 தான் என்னோட ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிட்டு சொல்லிடலாமா? எஸ். இதுதான் வந்து ரீசனிங்கில் அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு அனாலஜி சம்மை எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ இதே மாதிரி இந்த அடிஷன் சப்ராக்ஷன் டைப்லேயே போடுற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இந்த சம்மை ஹோம்ஒர்க் சம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க் சம் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சம்மையும் அந்த கான்செப்டை நல்லா பார்த்துட்டு அந்த கான்செப்டை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ.